அரை நிர்வாணமாக்கி மிரட்டிய கும்பல். மாணவனின் சகோதரர் கொடுத்த அதிர்ச்சி தகவல். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. வேலூர் மாவட்டம் அரும்பத்தி கிராமத்தை சேர்ந்தவர் சசிகலா. இவரது கணவர் ராஜேஷ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்காரு. இதனால தனது 2 மகன்களுடன் தனியாக வசித்து வரும் சசிகலா தனியார் ஷூ நிறுவனத்தில் வேலை செய்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்றி வராங்க. மூத்த மகன் சந்தோஷ் அரசு மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. சமீபத்துல சந்தோஷ் ஒரு பங்க் கடையில பொருட்கள் வாங்க போயிருக்காரு. வழக்கமா செல்லும் அந்த சந்தோஷிற்கு அது தன் வாழ்வையே அளிக்கும் நாளா அமையும்னு நினைக்கவே இல்லை. பங்க் கடைக்கு சென்ற சந்தோஷ் அப்போது 300 ரூபாய் காணவில்லை என கடை உரிமையாளர் கிருஷ்ணவேணியும் அவரது உறவினர்கள் சந்தோஷ் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. எல்லை மீறிய அவர்கள் சந்தோஷை கடையில் அரை நிர்வாணமாக்கி திருடனை போல் நடத்தியதாக சொல்லப்படுது. மேலும் போலீசில் ஒப்படைத்து விடுவோம் என்று மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. காலையில குழந்தை கடைக்கு அனுப்பிச்சிருந்தேங்க சார். அவன் கடையில போயிட்டு வாங்கின்னு வரும்போது அவன் காசு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க சார். காசு எடுத்துட்டான்னு சொல்லவே அவன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல சார். நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். வேலைக்கு போனோடனே குழந்தை வீட்டுல இருந்துருக்குறான். அவங்க வந்து திருப்பி வீட்டாங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்க அக்கா பையன் தம்பிக்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க அக்கா பையன் இந்த மாதிரி காசு எடுத்துட்டான், என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்ட்டு. அதுக்கு என் தம்பி இருந்துன்னு அவன் காசு எடுக்க மாட்டான், அவனை கேட்டதுக்கு என் பிள்ளை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டான், நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லி வீட்டாங்க வந்து கேட்டிருக்காங்க. தம்பி இருந்தேன்னு என் அக்கா பையன் எடுத்திருந்தானா நான் காசு கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார். இதுதான் இது வந்து என் தம்பியை என்கிட்ட சொன்னாங்க சார். இதனால் பயத்தின் உச்சத்திற்கு சென்ற மாணவன் சந்தோஷ் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணும் நிலைக்கு போய்விட்டார். இந்த நிலையில கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி மதியம் 12 மணி அளவுல வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனது முடிவை தேடிக்கொண்டார். வீட்டின் அறையினுள் தனது தாயின் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீட்டின் கதவு நீண்ட நேரம் திறக்காததை கவனித்த உறவினர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடைந்து போன சந்தோஷின் தாய் சசிகலா தன் மகனின் இந்த முடிவுக்கு விடை தேடி பிரம்மபுரம் காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மாணவன் சந்தோஷ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது உயிரிழந்த மாணவனின் சகோதரர் நிதிஷ் நடந்த சம்பவம் அனைத்தையும் போலீசாரிடம் கூறியதா சொல்லப்படுது. இதையடுத்து பிரம்மபுரம் காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். வரலன்னு கேட்டேன். வழக்கு கேட்டாங்க, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேத்துங்க சார், நேத்து காலையில நடந்திருக்கு. கடைக்கு போயிருந்தான் பையன். கடைக்கு போனவனே கூப்பிட்டு அவனை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க, இது என்னுடைய காசு, நான் உங்க காசு எடுக்கல அப்படின்னு இவன் சொல்லியும் அவங்க இது ஏன் காசு, நீ ஒத்துக்கலன்னா உங்க அம்மாவுக்கு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கடையில இருக்கிறவங்க தான் சார். கிருஷ்ணவேணி தான். அவங்க இன்னும் 2-3 பேர் யாரோ இருக்கிறாங்க சார். அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால சரி குழந்தை பயந்துட்டு இருக்கான், நம்மளால ஏன் அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அலையணும் அப்படின்னு அவன் ரொம்ப மனசு உடஞ்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். தெரிஞ்சு இது நான் வேலைக்கு போயிருக்கேன் சார். வேலைக்கு போனதுனால எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 1 மணிக்கு தான் தெரியும். அப்போ இவன் தான் மாட்டிக்கினான்னு என்கிட்ட சொல்லல. எங்க சித்தப்பா உடம்பு சரியில்லைன்னா என்னை வேலையில இருந்து இட்டு வந்திருக்காங்க. இட்டு வந்து நான் வீட்டுக்கு போய் பார்த்த பிறகுதான் எனக்கு விஷயமே தெரியும். இப்பதான் சார் வந்தோம் நாங்க.
அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தையே அடுக்கும்பாறை கிட்டுன்னு போயிருக்கிறாங்க பையனை. நீங்க போய் நல்லடக்கம் பண்ணுங்க, மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க நல்ல முடிவா பண்ணி உங்களுக்கு நாங்க ஃபேவர் பண்றோம், நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். ஏன்னா உங்க வீட்டுக்காரையும் இழந்துட்டீங்க, இப்ப இன்னைக்கு இந்த பிள்ளையும் இது மாதிரி வாரி கொடுத்துட்டீங்களே, நாங்க பாக்குறோம்மா, விசாரிக்கிறோம். 10வது சார், காரணம் விட்டு கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு மேல்நிலைப் பள்ளி. காசு என்ன பண்ணாங்க? அவனை எதனா அடிச்சாங்களா, எதனா இது பண்ணாங்களா? அந்த காசு எதனா பண்ணாங்க? அதுதான் சார் விசாரிக்கணும் சார். இதுக்கு மேலதான் பசங்க யாராவது பாத்துருக்காங்களா என்னன்றது விசாரிக்கணும். ஏன்னா காசு எடுத்ததுனால அவன் என்ன பண்ணான், யாராவது மிரட்டினாங்களா, இல்ல அவங்க ஏதாவது கேட்டாங்கன்றத இதுக்கு மேல நாங்க விசாரிக்கணும் சார். எங்க அக்கம் பக்கம் பசங்களை யாராவது கேட்டாதான் தெரியும், இல்ல அவன் யார்கிட்ட சொல்லியிருக்கிறானா என்னன்றது தெரியும். ஆமா சார், அவன் கடைக்கு போயிருக்கான், நீ தான் காசு எடுத்துருக்கிற கல்லால திறந்து அப்படின்னு சொல்லி அவன், இது என் காசு, எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கோசம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம், நானும் என் தம்பியும் கிஃப்ட் வாங்க இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள இட்டுன்னு போய் கூப்பிட்டு அவன் பேண்ட் எல்லாம் கட்டி செக் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த காசு உந்து இல்ல, நீ மீறி எந்துன்னு சொன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுப்பேன் உங்க அம்மாவுக்கு மேல, உங்க அம்மாவை நிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டி இருக்கிறாங்க. அத இவங்கிட்ட அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். சொல்லிட்டு இவனை ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கிறான். இவன் சொல்லிதான் எனக்கும் தெரியும். நான் வேலைக்கு 7:30க்கெல்லாம் போயிட்டேன். அதுக்கு மேற்கொண்டுதான் அவன் இவங்கிட்ட சொல்லியிருக்கான். சசிகலாங்க சார். 300 ரூபாய் திருடியதாக கூறி மாணவனை அரை நிர்வாணப்படுத்தி காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுவேன் என மிரட்டியதால் 10ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவன் சந்தோஷ் தூக்கிட்டு தற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.